தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு முதல் கட்டத்திலேயே சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாஜக ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் தற்போது அதற்காக தயாராக வருகிறது. இந்த நிலையில் பாஜகவினுடைய குறிப்பாக சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களினுடைய ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்று இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றக்கூடிய நிலையில இன்று பல்வேறு ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளிடம் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் குறிப்பாக இன்னும் தேர்தலுக்கு 65 நாட்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல் கட்டத்திலேயே குறிப்பாக ஏப்ரல் மாதம் தேர்தல் வந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய வகையில முதல் கட்டத்திலேயே தேர்தலுக்கான அந்த அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தலுக்கு தீவிரமாக தயாராக வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமையும் என்று பாஜகவினுடைய தலைவர்கள் அதை முன்னிலைப்படுத்தியே தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற இந்த வார்த்தை முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமைக்கும் என்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல மூத்த தலைவர்கள் குறிப்பாக தங்களை முன்னிலைப்படுத்துவதை விட தொகுதியினுடைய குறிப்பாக வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர்களோ அங்கே கட்சி பணியை தீவிரமாக செய்யக்கூடியவர்களையோ முன்னிலைப்படுத்தியே செய்தியாளர் சந்திப்பு இருக்க வேண்டும், அப்படித்தான் அவங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகளுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து பல கருத்துக்கள் வாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறிப்பாக இந்த தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டிருந்த நிலையில அது குறித்து இந்த கூட்டத்தில் வாதிக்க வேண்டாம் என்று PL சந்தோஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்று மாலை பிறகும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில இன்று தேர்தல் பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல தேர்தலுக்கான குறிப்பாக 65 நாட்களே இருக்கிறது, ஏப்ரல் 15க்குள்ளாக தேர்தலே நடந்து முடியும் என்ற அளவிற்கான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதனால அதற்காக பாஜக எப்படி தயாராக வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இதில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், நிச்சயமாக பாஜகவினுடைய இந்த தேர்தல் பணிகள் வேகம் எடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. வேல்முருகன், ஒரு புறத்தில் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் நீங்க குறிப்பிட்டது போல முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அதிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகி இருக்கிறார். இந்த நிலையில முதற்கட்டத்திலேயே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. 5 மாநில தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிற்கு முதற்கட்ட தேர்தல்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு முடிவுகள் வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட நிலவக்கூடும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறிப்பாக பூத் வாரியாக என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள்? தொடர்ச்சியாக தற்போது பாஜகவை பொறுத்தளவிற்கு தொடர்ந்து பல்வேறு வியூகங்கள் அப்படிங்கிறது வகுக்கப்படுகிறது. இன்னும் கூட்டணி குறித்தான அந்த தொகுதி ஒப்பந்தங்கள் போடப்படவில்லை. தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் வாதிக்கப்பட்டாலும் கூட இந்த கூட்டணியை விரைவாக இறுதி செய்ய வேண்டும். அதே போல அதிமுகவில் எத்தனை தொகுதிகள் பெறப்போகிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கூட்டத்துல குறிப்பாக இந்த அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்துல முடிவெடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது.